ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஆஸ்கர் கோல்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .psg ஃபைல் லேயர் ஸ்டைல் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். 100 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னா டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல் போனீங்கன்னா அதில் நான் ஒரு psg ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல். நான் கலர் பேலட் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனில் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஓன் கேன்வாஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நான் கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ண Alt பேக் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு டெக்ஸ்ட் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சைஸ் 245 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டு என்னோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஆஸ்கர்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதை நான் சென்டரில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு லேயரை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் கிரேடியன்ட் ஓவர்லே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பிளெண்டிங் மோட் வந்து நார்மலே வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி 100 இருக்கட்டும். இப்போ கிரேடியன்ட் பார் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் கிரேடியனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் லெஃப்ட் சைடில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி இந்த பிரைட்டான எல்லோ கலர் இருக்குல்ல, அதை சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரைட் சைடில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலரை. அகெயின் நான் கொடுத்துருக்க கலர் பேலட் இருக்க இந்த ஃபேடட் எல்லோ கலரை சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இதோட ஸ்டைல் வந்து ரிஃப்ளெக்டட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு மாற்றுறேன். ஸ்கேல் 100 இருக்கட்டும். ஆங்கிள் வந்து 90 இருக்கட்டும். வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ நெக்ஸ்ட் பெபிள் அண்ட் எம்போஸ் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதில் ஸ்டைல் வந்து இன்னர் பெபிளே இருக்கட்டும். டெக்னிக் வந்து நான் சிசில் ஆட் வைக்கிறேன். ஃபைன். அடுத்து கீழே ஷேடிங் இருக்குல்ல, அதில் வந்து ஆங்கிள் வந்து 120 இருக்கட்டும். மற்றலாம் சேஞ்ச் பண்ண வேணாம். அதில் வந்து கிளாஸ் கான்டோர் இருக்குல்ல, அதில் வந்து டபுள் ரிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அதுக்கு முன்னாடி ஆன்டி அலைஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஹைலைட் மோடில் வந்து நான் ஒப்பாசிட்டி வந்து 75 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஷேடிங் மோடில் வந்து ஒப்பாசிட்டி வந்து 75ன்னு வச்சுக்கிறேன். ஃபைன். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் எஃபெக்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், சைஸ் இருக்குல்ல, அதை மெல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் இதுக்கு வந்து சம்திங் அரௌண்ட் 40 இல்லை 45 வச்சுக்கலான் இருக்கேன். 45 வச்சுக்கிறேன். ஃபில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு ஒரு டெப்த் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 117 மாற்றிக்கோங்க அந்த டெப்த்தை உங்களுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். தேர் யூ கோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு இன்னர் க்ளோ ஆட் பண்ணிக்கலாம். அதில் பிளெண்டிங் மோட் வந்து மல்டிப்ளைன்னு வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து 15 மாற்றிக்கோங்க. நாய்ஸ் டச் பண்ண வேணாம். கலரில் வந்து நம்ம இந்த பேலட்டில் கொடுத்துருக்க இந்த ஆரஞ்சு கலர் நான் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே இந்த எலிமெண்ட்ஸில் வந்து நான் சைஸ் வந்து 17 வச்சுக்கிறேன். ஃபைன். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. மற்ற செட்டிங்ஸ்லாம் நான் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. தேர் யூ கோ. நம்மளுக்கு அந்த கோல்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிடச்சிச்சு. இது பிஃபோர், இது இப்போ ஆட் பண்ண எஃபெக்ட். இப்போ நான் இதுக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி Ctrl+J. அதை நான் மேலே கொண்டு போய்க்கிறேன். இப்போ இதோட சைஸை நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 75 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் சென்டரில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு லைன் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் லெஃப்ட் சைடில். அதுக்கு டிசைன் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி கலர் பிக்கில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. லைன் டூலை பிக் பண்ணிக்கோங்க. ஃபில் எனேபிளாக இருக்கட்டும். ஸ்டோக்கு டிசேபிளாக இருக்கட்டும். வெயிட் வந்து 5 பிக்சல்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைன் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஃபைன். நம்ம இப்போ இதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம அந்த டெக்ஸ்ட் லேயரோட எஃபெக்ட்டை தான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த லைன் ஷேப் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைல்னு கொடுத்துக்கோங்க. தேர் யூ கோ. இப்போ நம்ம இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். Ctrl+J கீபோர்ட் ஷார்ட்கட். அதை நான் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிட்டு வரேன். ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டு வரேன். இப்போ ஸ்பேசிங்ஸ்லாம் கீபோர்ட் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைன். அந்த டெக்ஸ்ட் நான் லிட்டில் பிட் மூவ் பண்ணுறேன்.
ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நம்ம கீழே இன்னொரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே ஸ்டெப் தான், ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே செட்டிங்ஸோட லைன் டூல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைன் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்பேசிங்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, முன்ன பின்ன மேலே கீழே வர்றது அந்த ஸ்பேசிங்ஸ் பார்த்து. ஃபைன். இப்போ அந்த லேயரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்துக்கோங்க. அதே கோல்டு எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம இமேஜை ட்ராப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மொத்த லைன் ஷேப் அந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம ரைட் சைடில் கொஞ்சம் நவுத்திக்கலாம். கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிட்டு டிசைன் அண்ட் டெக்ஸ்ட் குரூப்பை செலக்ட் பண்ணி ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ்கர் ஸ்டாச்சு ஸ்டாக் இமேஜை ட்ராப் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அந்த இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. இதை வந்து இமேஜ் குரூப்புக்குள்ளார ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் இந்த சைட் லெஃப்ட் சைடில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு இமேஜ் தான் ட்ராப் பண்ண போகிறோம். அது வந்து எஃபெக்ட்ஸ் குரூப்பில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் ஒரு போக்கே ஸ்டாக் இமேஜ் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகெயின் இதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. இதை எஃபெக்ட்ஸ் குரூப் இருக்குல்ல, அதுக்குள்ளார ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபைன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 90 டிகிரி கவுண்டர் கிளாக்வைஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சைஸை நான் லிட்டில் பிட் ரெடியூஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி தேர் யூ கோ. இப்போ இதோட பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து நான் ஸ்க்ரீன் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைனலாக ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். க்ளோ எஃபெக்ட். அதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் 2 ஃபோல்டர் இருக்குல்ல, குரூப், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த லேயரோட பிளெண்டிங் மோட் வந்து நான் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இப்போ கலர் பேலட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கரில் போய் சாம்பிள் பண்ணி இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரஷ் நான் வந்து ஃப்ளோ வந்து 40% அப்படின்னு வச்சுக்கிறேன். ரொம்ப மினிமலாகவே இருக்கட்டும். க்ளோ எஃபெக்ட் கீழே ஒரு கிளிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி ப்ரஷ் சைஸை முன்ன பின் அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்து இங்கே லெஃப்ட் சைடில் மேலே ஒன்று, அப்புறம் இப்போ டாப்பில் ஒன்று கொடுத்தா தேர் யூ கோ. நம்மளோட ஆஸ்கர் கோல்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட் ரெடி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.